பிரைஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதித்தோம் ஜெபித்தோம் நிகழ்ச்சியில் கலந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவராக இருந்து நல்ல வேலை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், இந்த வருடத்தில் இந்த 3 மாதம் அளவும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி இந்த 4ஆம் மாதத்தையும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்கு நேற்று மீண்டும் மாறாத நல்ல தேவனாக இருந்து நல்லதிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவாதி தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை எங்களோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் நீங்கள் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல பழைய பாடல் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் அவர் ஜொலித்திடும் சுற்று ஜோதியாக இருக்கிற அவர் அருகிலே இந்த வேளையிலே நீங்கள் அறியார் நீங்கள் வருகிறோ என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து தெரிவித்த பொருளை நாம் பாடி கட்டிய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுற்று ஜோதி
கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடையுங்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களில் எந்த மனுஷனாகவும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம் பரலோகத்திற்கு பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய வாய்நாளை நமக்கு சொல்லியிருக்கிறார். இல்லையா? ஆமென். பிதாவின் நாமம் மகிமைப்பட இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் பிதா நமக்கு தந்துடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லையா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈகளை கொடுக்கும் பொழுது நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆமென், அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு அவர் தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது எத்தனை பேர் விசுவாசிக்கிற நீங்கள் வாயில திறந்து ஆமென். இந்த ஒரே ஒரு கதையை நாம் திரும்பவும் மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன நமக்கு அப்பத்துக்கு பதிலாக நம்ம கல் தின்ன கொடுக்கும் ஏதாவது பெற்றோர்கள் நமக்கு இருப்பாங்களா? கிடையாதுங்க. அந்த பொல்லாதவர் கூட அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய பிதா நமக்கு நலம் அருளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லையா? நான் சேர்ந்து நாம் பாடமா? அல்லையா? ஆமென். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அதை நம் தேவனாய் கர்த்தருக்கே செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை அவருக்கே செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுங்கள். பரிசுத்தமுள்ள தேவன், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க என்று சொன்ன தேவன். அல்லையா? அப்பேற்பட்ட தேவாதி தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டுமாமா? அல்லையா? நான் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ள இருங்க, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் தொனிக்கிறதா இருக்கிறது. அது அவர் மகிமையுள்ள தேவன். கர்த்தர் தள்ளான தனிமை இருக்குது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி அதை கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத நாம் பார்க்கலாம். அல்லையா? அப்பேற்பட்ட தேவாதி தேவனை அல்லையா நம்ம நன்றி சொல்லி, ஆண்டவரே, இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதம் அந்த முதல் வாரத்தில் கர்த்தர் நீர் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். 3 மாதங்களும் ஆண்டவரே வருடத்தில் எங்களை 3 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த 4வது மாதத்துக்குள்ளே நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்க. அதுக்காக மட்டும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஜீவனை சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறீங்க. அவருடைய ரத்தம் இந்த பூமியில் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லையா? இந்த ரத்தம் எங்களுக்காக பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீங்க. அப்பேற்பட்ட கல்வாரி நாளில் ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையை நாங்கள் நினைத்து ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்களே, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கைகளிலே நமக்கு ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, வாரினால் நீர் அடிக்கப்பட்டது. எதற்காக? என்னுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் தண்டனை கொள்ளாது நீர் ஆண்டவரே அந்த தண்டனை கொண்டீங்க.
அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆத்துமாவை நீர் மீட்டெடுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆத்துமாவை மரணத்திற்கு எதிராய் போய்கொண்டிருந்த ஆத்துமாவை இவ்வாறு சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே இந்த ஆத்துமாவை மீட்டெடுத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே அந்த வெளியேற பெற்ற திருநத்தருக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வெளியேற ரத்தம், அந்த வெளியேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக நீர் சிந்தின ஆண்டவரே. இந்த பாவிக்காக சிந்தினீர் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் 2 நாட்கள் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரும் அதில் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகளை நம்முடைய எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே எனக்காக நீர் அழைத்து கட்டீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். கல்வாரியின்
அவருடைய ஜீவனை தந்த அந்த அன்பு உலகத்தில் மனுஷன் எதை வேணாலும் கொடுக்கலாம், தன் ஜீவனை கொடுப்பது மிகவும் அரிது. ஆனால் பாவிகளாய் நமக்கு, நம்ம தோயிலாக இருந்த நம்மை அவர் மீட்கும்படியாக அவருடைய குற்றமில்லாத அவருடைய இரத்தத்தை, பாவமில்லாத அவருடைய இரத்தத்தை நமக்காக சிலுவையில் சிந்தி, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையை சிந்தி நமக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த தூரத்தை எடுத்து போட்டு, அப்பா பிதாவே என்று கூப்பிடுத்தது அந்த புத்தகத்தின் ஆவை நமக்கு தந்து இல்லையா, அதனால எவ்வளவு அன்பை இருக்கிறார் இல்லையா. சிறுவனை குழுவிலிருந்து எடுத்து இறைவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர் அல்லையா. அவனை பிரபுக்களோடும் மகிமுள்ள சிங்காசன சுதந்திரிக்கவும் பண்ணுகிறவர் அவர். நம்மை அவர் நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஏமாத்துறோங்க, யோசித்து பாருங்க. நம்மை நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஏமாத்துறோம், மனுஷனை நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஏமாத்துறோம். கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய இரக்கம் நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறதுங்க. அவருடைய கிருபை இரக்கம் இல்லை அப்படின்னா நம்ம உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அது இல்லையா, இந்த நாட்களில் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறதுக்கு அது பைத்தியமாக இருக்கிறதுங்க. ஆனால் நமக்கோ ஹல்லேலூயா, எல்லாரும் வாயில திறந்து சொல்லலாம், சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜீவனை தந்த அந்த கிறிஸ்துவ பிதாவாகி தேவன் அந்த சிருஷ்டிகர அந்த நேரம் வாயிலை தந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஒரே முக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரு நாங்களுமே துதிக்கிறோம், போட்டுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம் என்று சொல்லி அது கொஞ்ச நேரம் நன்றிகளை நாம் சோத்திரங்களை நாம் ஏறெடுப்போமா. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் அவர் வழிநடத்துதல் இருக்கணும். வெளியே செல்லும்போது வரும்போது அவருடைய பாதுகாப்பு இருக்கணும். ஏதோ நம்முடைய பலத்தினால் நம்ம வெளியில் போகிறோமோ இல்லை, கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. நம்ம வெளியில் போகிறோம், திரும்பி வருவோங்கிற எந்த நிச்சயமும் கிடையாது. கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை நம்பி சேர்கிற நமக்கு ஹல்லேலூயா, சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, அப்பேற்பட்ட தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பரிசுத்தமுள்ள தேவனை சிங்காசனம் வீட்டிருக்கிறவரை ஜோதியாய் ஜொலிக்கிறவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒளியாய் இருக்கிறவரை நானே கர்த்தர் என்று நமக்கு சொன்னார், நானே உன்னுடைய சிருஷ்டிகர் என்று சொன்னார், நானே உன்னை படைத்தவர் என்று சொன்னார். அது மாத்திரமில்ல, எல்லாவற்றுக்கு மேலாக பாவத்தில் கிடந்த நம்மை மீட்டெடுத்தாருங்க, நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தாரு. இந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தோமா. ஹல்லேலூயா. ஏற்பட்ட சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து காணப்பட்டாலும், துக்கங்கள் நம்மை சூழ்ந்து காணப்பட்டாலும், துயரங்கள் நம்மை சூழ்ந்து காணப்பட்டாலும், ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உயர இருந்து நம்மளை தூக்கி எடுக்க பெரியவனாக
சாட்சியாக நான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி வாயில் சொல்லுமா
நம்பிக்கையோடு ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் ஜீவன் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு ஆறுதல், நீங்கள் தான் எங்கள் அடைக்கலம், நீங்கள் தான் நாங்கள் வந்து அங்கிருக்க கண்மல் ஆண்டவரே. உன்னால் ஒரு சேனைக்குள்ள மதில்களை தாண்டுவார். எங்களுடைய கால்களை மான் கால்களை போலாக்குற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்காக ஓடுகிறதுக்கு உங்களுடைய கால்களை மான் கால்களை போலாக்குறவர் நீர் ஆண்டவரே. உங்கள் பலத்தை தந்தவர் நீர். உங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்குறதற்காக சோதராங்க. உமக்காக எரிந்து கொண்டே இருக்கும். எல்லா வாயில திறந்தாண்டவரே, எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காக நாங்கள் ஏதாவது செய்வோம், உமக்காக நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம், உமக்காக நாங்கள் சாட்சியாக இருப்போம் என்று சொல்லி இந்த நாளில் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் இருக்கும். கர்த்தர் நமக்காக ஜீவனை தந்து மாத்திரமல்ல, மட்டும் நம்மளை நடத்தி வருகிற தேவன், இனிமேலும் அவர் நடத்துவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகவில்லைங்க. எங்களுக்கும் உங்களுக்கு ஜீவன் தந்தவர் அவர், சுகத்தை தந்தவர் அவர். அல்லேலூயா. உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. அதனால் ஆண்டவர் நீ உபத்திரத்தில் தான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. அல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் அல்லேலூயா ஒரு ஆணித்தரமான நடந்த காரியத்தை அவர் உலகத்தை ஜெயித்தார்கள். அந்த ஒரு வசனம், அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது அல்லேலூயா நாம சொல்லலாம், நான் அல்ல எனக்குள்ள ஒரு கிறிஸ்து இருக்கிறதுனால இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கிருபை இரக்கம் நிறைந்தவரை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்மையான வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதித்த உங்கள் பிள்ளைகளே கர்த்தரை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும், பலன் தாங்கட்டும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னவர், உங்களுடைய சமாதானத்தை குடும்பம் மேலே நீர் தருமுடியாக நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபையுடைய பிள்ளைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், திருச்சபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற இந்த ஜிகேஎம்கி உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த டிவி மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவரே எங்கெல்லாம் இந்த ஊழியங்கள் போகிறதோ ஆண்டவரே அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை
ஆண்டவரே அந்த கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை ஒன்று வீணாய் போவதில் என்று சொல்லி நாங்கள் விசுவாசி. விசேஷமாக இவருடைய தடைகளை எடுத்து போடுங்க, அவருடைய தேவைகளை தந்தீங்க. இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை கர்த்தர் நீர் தந்து ஆண்டவரே குறைவுகளெல்லாம் நிறைவாக்குற தேவன் நீர் இவர்களுக்கு எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே இவருடைய ஊழியத்தை இன்னும் நீர் வர்த்திக்க பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய கிருபை இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய பலன் இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. விசேஷமாக இந்த வேளையிலே குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும். ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், குழந்தைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. விசேஷமாக இந்த ஏப்ரல் மேலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வாலிப பிள்ளைகளை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய கிருபை தாங்குதான் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் எல்லா விதமான ஆண்டவரே வெயில் தாக்கத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வெளியே போகும்போது வரும்போதும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். மற்றும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பாதுகாப்பை தருகிறவர், நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பகலில் இரவிலே நிலவாயிலும் பகலிலே வெயிலாயிலும் ஒன்று சேதப்பட்டார் என்று சொல்லி சில ஜனங்களை வழிநடத்தின தேவன் நீர் இவர்களை ஆண்டவரே நீ பாதுகாத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உங்களுடைய ஆளுகை ஒப்பு கொடுக்குறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே பலனை தந்து இந்த சிறு ஒழியத்தை செய்வதற்கு சட்ட கிருபை தந்ததற்காக உங்களுக்கு கொடாக்கொடி நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்ய நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோட கூட இணைந்து நீங்களும் ஆராதித்திருப்பீங்க என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்ம அடுத்த வாரமும் இதே போல் ஆராதிப்போம், ஜெபிக்கிறோம் நிகழ்ச்சிகளை நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய வழிநடத்துதலோடும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். ஆமென்.